ராமராஜன் இப்ப பாத்தீங்கன்னா இரண்டாவது அமர்வுல நீதிபதிகள் குலுவாடி ரமேஷ் மற்றும் பார்த்திபன் அடங்கிய அமர்வுல வந்து நேற்று மாநில தேர்தல் ஆணையம் தொடர்ந்த மேல்முறை வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது. இதுல என்னென்ன பணியில வந்து தாமதம் ஏற்பட்டதுனால வழக்கு வந்து ரெண்டு மணிக்கு மேல எடுக்கிற வழக்கு வந்து இன்றைக்கு 3 மணி அளவில் விசாரிக்க வந்தது. அப்பொழுது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி குமார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, தனி நீதிபதி உத்தரவு வந்து நேற்று முன்தினம் பிறப்பிச்சிருக்காரு. உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பாணை ரத்து செஞ்சிருக்காரு. இதனால பலரிடம் வேட்புமனுக்கள் பெறப்பட்டிருக்கு. பல கோடி ரூபாய் வந்து செலவு செய்யப்பட்டிருக்கு. இந்நிலையில இந்த தேர்தலுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டதுனால தற்போது வேட்புமனு பரிசீலனைக்கான நாட்கள் முடிவடைந்த நிலையில இடைக்கால தேர்தலுக்கு வந்து இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்குது. இந்த தடையை ரத்து செய்யும் பட்சத்தில் வந்து தேர்தல் வந்து முறையாக நேர்மையாக நடப்பதற்கு தேர்தல் ஆணையம் அனைத்து நடவடிக்கைகளை எடுக்கும் என்று சொன்னாரு. அதே நேரத்தில் வந்து இந்த தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு வந்து தங்களுடைய ஆவணங்களை சரியான முறையில சரிபார்க்காமலும் திமுக தரப்பில் தொடரப்பட்ட வழக்கில் அவங்க தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களையும் மட்டுமே முறையாக பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதனால தாங்கள் தொடர்ந்து மேல்முறை வழக்கை விசாரிக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கு முடியும் வரை இடைக்கால உத்தரவாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். அப்பொழுது திமுக தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் ஆஜராகி என்ன சொன்னார்னா, நாங்கள் ஏற்கனவே இந்த வழக்கில் வந்து கேவியட் மனு தாக்கல் செஞ்சிருக்கோம். மாநில தேர்தல் ஆணையம் வழக்கு தொடர்வதற்கு முன்பாகவே கேவியட் மனு திமுக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதனால எந்த இடைக்கால உத்தரவு பிறப்பிப்பதாக இருந்தாலும் தங்களிடம் முழுமையான விளக்கம் பெற்ற பிறகே வந்து கேவியட் மனு மேலாக தங்களுடைய முழுமையான விளக்கத்தை பெற்ற பிறகே வந்து ஒரு இடைக்கால உத்தரவு எதுவுமே பிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது வந்து நீதிபதிகள் குறுக்கிட்டு இன்று உச்சநீதிமன்றத்தில் திமுக தொடர்ந்த மேல்முறை வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்துள்ளது. அதுல வந்து தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக வெளியிடப்பட்ட அறிவிப்பாணை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதால் அந்த மேல்முறையீட்டு வழக்கின் தீர்ப்பை பொறுத்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை விசாரிக்கிறோம் என்ற நீதிபதிகள் தெரிவித்த வழக்கை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளனர். அதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று தொடரப்பட்ட வழக்கையும் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாகவும் அதற்குள் மனுதாரர் தரப்பிலும் எதிர் மனுதாரர் தரப்பிலும் அரசு தரப்பிலும் அதற்குரிய ஆவணங்கள் தாக்கல் செய்வதும் பதில் மனுக்களை தாக்கல் செய்வதற்கும் பதில் மனுக்கு விளக்க மனுக்களை தாக்கல் செய்வதற்கும் ஒரு வார கால அவகாசம் கொடுத்து இந்த வழக்கு வந்து 18ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்தி வச்சிருக்காங்க. ராமனுஜம், முகேஷ், நீங்கள் சொன்னது போல் தமிழக அரசினுடைய வாதம் என்ன? குறிப்பாக தமிழக அரசு தங்களுடைய வாதத்தை சரிவர தனி நீதிபதி பார்க்கவில்லை என்று சொல்லியிருக்கிறீர்கள். அதாவது மாநில தேர்தல் ஆணையத்தினுடைய வாதமாக எதை முன்வைத்தார்கள்? எந்த அடிப்படையில் மீண்டும் இந்த இடைக்கால தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள்? இந்த தடையை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். நேற்று அவங்க மனு தாக்கல் செய்த மனுவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னாக்க, இந்த தேர்தல் வந்து வேட்பு மனு தாக்கல் செய்யும் பொழுது வேட்பாளர்கள் தரப்பில் ஒவ்வொருவரோட தரப்பிலும் குற்றப்பின்னணியை வந்து கேட்கணும். குற்றப்பின்னணியை வழங்காத பட்சத்தில் வேட்பு மனுவை வந்து நிராகரிக்கணும்ன்ற ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. இதனால வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து பெரும் சிரமம் ஏற்பட்டிருக்குது. அது ஒரு காரணமாகவும் இந்த தேர்தல் ஆணையத்தோட தேர்தல் பணிகள் தொடங்கி வேட்புமனுக்கள் பெறுவதற்கான தேதி நிறைவடைந்து விட்டது மற்றும் வேட்புமனுக்களுக்கான பரிசீலனைக்கான தேதியும் முடிவடைந்து விட்டது. இந்த நிலையில வந்து ஒரு தேர்தல் நடைமுறையில் வந்து பெரும்பாலான பகுதிகள் முடிவடைந்த நிலையில இந்த தடை விதிக்கப்பட்டதுனால தேர்தல் ஆணையம் பெரும் பாதிப்புக்குள்ளா இருக்கு. இந்த தனி நீதிபதியோட உத்தரவுக்கு இடைக்கால தடையோ நிரந்தர தடையோ அல்லது முழுமையாக வழக்கை எடுத்து நிரந்தர தடையோ விதிக்கும் பட்சத்தில் தான் தங்கள் தரப்பிற்கு வந்து முழுமையான நிவாரணம் கிடைக்கும் என்று அவங்க மனுல சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரியான விளக்கத்தை தான் இன்று மூத்த வழக்கறிஞர் பி குமார் வந்து நீதிபதியிடம் முன்வைத்தார். ராமனுஜம், திமுக சார்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திமுக தரப்பில் அவர்கள் தங்களுடைய வாதமாக எந்தெந்த இதெல்லாம் முக்கியத்துவமாக இந்த விசாரணையின் போது வைத்தார்கள்? ராமராஜன், திமுக தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் வில்சன் என்ன சொல்லியிருந்தாருனாக்க, தாங்கள் தொடர்ந்த வழக்கு வந்து தேர்தலை வந்து ரத்து செய்யணுன்ற நோக்கத்தோட இந்த வழக்கு ஆரம்பத்தில் தொடரல. எங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து முறையாக வழங்கப்படவில்லை. அதாவது பழங்குடியின மக்களுக்கு வந்து முழுமையாக இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை. அது வந்து முறையாக பின்பற்றப்பட்டு அதன் பிறகே வந்து தேர்தல் நடத்தணும்னு சொல்லியிருந்தோம். ஆனா அதுக்கு பிறகு தாங்கள் தாக்கல் செய்ய நீதிமன்றத்தின் விசாரணை போக்கை பொறுத்து கூடுதலாக தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் மனுவில் தேர்தல் நடைமுறையை வந்து தடுக்க வேண்டும் என்று தங்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அதை பரிசீலித்த நீதிபதி தேர்தல் அறிவிப்பாணை தொடர்பான முழு விவரங்களையும் கேட்டறிந்தார். அந்த விவரங்களை கேட்டறிந்து 2006 மற்றும் 2011 தேர்தல் அட்டவணைகளுடன் ஒப்பிட்டு பார்த்தார். அதை ஒப்பிட்டு பார்த்த பிறகுதான் வந்து தேர்தல் அந்த 2006, 2011, 2016 3 ஆண்டுகளிலேயும் முதல் நாள் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டு மறுநாள் வேட்புமனுக்கள் பெறப்பட்டிருந்தாலும் 2006 மற்றும் 2011 பின்பற்ற நடைமுறையை பின்பற்றவில்லை. அதாவது ஒரு வாரத்துக்கு முன்பாக உத்தேச தேர்தல் தேதியை அறிவித்துவிட்டு பின்புதான் பொதுவான தேர்தல் தேதி அறிவிக்க வேண்டும் என்ற நடைமுறை உள்ளது. அதை மீறும் வகையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அறிவிப்பணையை ரத்து செய்வதாக தனி நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவு சரியானதுதான் என்றும் திமுக தரப்பில் வாதம் வைத்தாங்க. ராமனுஜம்,
முகேஷ், இந்த 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 இதை பொறுத்தவரை பார்த்தீர்கள் என்றால் முகேஷ் கூறியது போல் இந்த தேர்தலில் அதாவது இடைக்கால தடை விதிக்க முடியாது, ஏற்கனவே தன் நீதிபதி விதித்த தடை தொடரும் என்றும் வழக்கு 18ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதேபோல் உச்சநீதிமன்றத்திலும் திமுக சார்பில் ஒரு வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதில் இவிஎம் மிஷின் என்று அழைக்கப்படக்கூடிய எலக்ட்ரானிக் இயந்திரங்கள் மூலம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சுழற்சி முறை கடைபிடிக்க வேண்டும். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதாவது கடைசியாக நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அவை அனைத்தும் கேட்டுக்கொண்ட நீதிபதி உச்சநீதிமன்றமும் வழக்கை 18ஆம் தேதி ஒத்திவைத்திருக்கிறது. அதேபோல் சென்னை உயர்நீதிமன்றமும் 18ஆம் தேதி வழக்கை ஒத்திவைத்திருக்கு. வேதவள்ளி, நிச்சயமாக அக்டோபர் 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் நடைபெற இருந்த உள்ளாட்சி தேர்தல் ரத்து செய்யப்பட்டதற்கு இடைக்கால தடை விதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மேலும் வழக்கு விசாரணையை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதுகுறித்து தங்களின் விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமானுஜம்.